இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வசனம் அது ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாளிலிருந்து புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிற வார்த்தை, உங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய வார்த்தை, உங்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை, புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில செய்ய போகிறார். அது எப்படி வரும், எனக்கு கிடைக்குமா, இது வருமா அப்படின்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாளிலும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நீங்கள் எப்போ வேணா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தையை விசுவாசித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வண்ணமாய் புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில கர்த்தர் செய்யும் படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்வில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.